காலை வணக்கம். நான் உங்களுக்கு போன வாரம் இந்த செடி நடவு பண்ணியிருந்தேன். அந்த மகோகனி செடி நடவு பண்ணதை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு நீர்ப்பாசனம் தினமும் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போவே நான் சொட்டு நீர் பாசனம் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் சொல்லியிருந்தேன். இப்போ சொட்டு நீர் பாசனம் கிளியராக போட்டுட்டோம். அதை வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இதில் என்னென்னா, சொட்டு நீரில் ஒரு நாளைக்கு நல்லா தளர விட்டுட்டோம்னா, ஆன் பண்ணி காட்டுவா. அது அந்த நான் தண்ணி இப்போ எங்கேருந்து ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி எங்கேருந்து வருதுன்னா, நான் ஒரு டேப் மூலிமா சோலார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சோலார்லேருந்து பக்கத்துலேயே ஒரு போர் போட்டு, போர்லேருந்து எங்களுக்கு டேங்க் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேவ் பண்ணி வச்சு அங்கேருந்து எடுத்துன்னு ஒரு டைவர்ட் பண்ணி சொட்டு நீருக்கு பாய்ச்சல் போடுவோம். போட்ட பிறகு அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த பக்கம் சும்மா பைப் போட்டு நம்ம யூஸுக்கு வச்சுக்குவோம். இந்த டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நான் அதை. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொட்டு நீர் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்ட்டு. இதில் சின்ன டேப் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணோம்னா இது க்ளோஸ் ஆகிடும். ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வரைக்கும் நமக்கு கொஞ்சோண்டு குறைக்கணும்னா அதை லைட்டாக குறைச்சோம்னா குறைக்கும். திருப்பி ஓப்பன் பண்ணால் ஓப்பன். இது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக விட்டுட்டோம்னா ஒரு 4 நாளைக்கு நம்ம திருப்பி தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சொட்டு நீர் பாசனத்தோட சாராம்சம். இந்த சொட்டு நீர் பாசனம் பெரிய விஷயமா நினச்சின்னு ரொம்ப பேர் அவ்வளோ செலவும் ரொம்ப கம்மி தான். இது இந்த டேப் பார்த்திங்கன்னா, ஒரு டேப் இந்த டேப் 2 ரூபா தாங்க. அந்த கனெக்டர் வரும், அதுவும் 2 ரூபா தான் வரும். 2 ரூபாயில் இது முடிஞ்சிடும். அப்படியே பண்ணோம்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இது 10 அடி டிஸ்டன்ஸில் ஒரு செடி வச்சுருக்கோம். 10 அடி டிஸ்டன்ஸும்போது நடுவில் 10 அடி கேப் இருக்கிறதுனால இதில் இப்போ மழை பெஞ்சிருக்கு நேற்று. அதனால் அதை க்ளோஸ் பண்ணிடலாமா? சரி. அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போது இதில் ஃபுல்லாக புல் வளர்ந்துடும். கீழே பார்த்திங்கன்னா புல்லாக வளர்ந்துருக்கும். இப்போவே வளர ஆரம்பிச்சு பாருங்கள். இது வளர்ந்துருச்சுன்னா ஃபுல்லாகவே அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு என்ன பண்ணுவோன்னா, இது ஃபுல்லாக வளர்ந்த பிறகு மறுபடியும் ஒரு ஓவர் வீடர், அந்த வீடரை போட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டோம்னா, நடுவில் 10 அடி கேப் இருக்கிறதுனால கெஜா வீடர், அந்த வீடரில் நம்ம ஓட்டிட்டோம்னா இந்த நடுவில் இருக்கிற புல்லெல்லாம் திருப்பியும் அதை அழிச்சிடலாம். அது மாதிரி வளர அது மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, இங்கே தான் நேற்று வான்கோழி முட்டை இட்டுருந்து பார்ப்போம். இருங்க, திருப்பி இன்றைக்கி இட்டுக்குதான்னு பார்ப்போம். இருக்குது ஏதோ இங்கே தான் வச்சு மறந்துடுச்சு. எனக்கு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன். கோழியை காணும் தருணத்து. புரியுதா? எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க. எப்படி டவுட்டு. ஆமாம், நேற்று 3 எடுத்துட்டேன்ல. ஆமாம், வான்கோழி ஃபுல்லாக இங்கே தான் சுத்தம். வான்கோழி செடியை ஒன்றுமே பண்ணாது. இந்த கேப்பில் இருக்க அந்த புல்லு கீழே தரையில் இருக்கிற பூச்சிங்களை இதெல்லாம் சாப்பிடும். இந்த முட்டை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அவங்க இருமா, அதை க்ளோஸ் பண்ணிட்டுமா தண்ணி. ஏன்னா தண்ணி அதிகமாகவும் விடக்கூடாது. க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. சரி. இந்த ட்ரிப்பிங் பைப்பில் நான் லாஸ்ட் இயர் தேக்கு கன்று வாங்கி வச்சேன் இல்லையா, அப்போ வாங்கினது. அப்போ வாங்கிட்ட பிறகு அது மழையில் அழிஞ்சு போயிட்ட பிறகு மறுபடியும் அதை இழுத்து க்ளீன் பண்ணும்போது ஓரளவுக்கு இந்த பைப்புங்கெலாம் எடுத்து வச்சுருந்த பைப்பெல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் இப்போ அந்த உபகரணம் வாங்கினேன். அதாவது கப்ளிங்கு, இந்த சின்ன டேப் மட்டும் கொஞ்சம் வாங்கினேன். அதுனா ஒரு 180 ரூபா தான் ஆச்சு. அதை வாங்கி மறுபடியும் நானே அதையே ரெடி பண்ணி போட்டேன். எனக்கு சரியாக இருக்குது. கரெக்டாக வந்துடுச்சு. இந்த 4 லைனுக்கு அப்படியே 4 லைன் க்ளீனாக வந்துடுச்சு. இந்த தண்ணி பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. என்னடா தண்ணி விடணுமே, காலையில் அதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னு. இப்போ அதை கவலையே இல்லை. நம்ம வந்தோம்னா தண்ணிலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆன் பண்ணி மட்டும் விட்டு போயிடுவேன், ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். மழை பெஞ்சதுன்னா அந்த வேலை கூட நமக்கு இல்லை, கிடையாது. இப்போ என்னென்னா, எனக்கு இது இந்த மகோகனி நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் கூட. இப்போ அதை பற்றி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூகுளில் இதில் இந்த மகோகனி தேக்கு, சந்தனம், செம்மரம், அதுக்கு தேக்கு, சந்தனம், செம்மரம், மஞ்சக்கடம்பம்,
அதுக்கு பிறகு இது வந்து 5வது இடத்துல வருது. இது மகோகனி. இந்த மகோகனின்றது வந்து அந்த ஈக்குவல் தான், எதுவும் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும், ரேட் வித்தியாசம். ஸோ இது வந்து 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு சரியான வேல்யூவேஷன். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதை இப்போ இல்லைனாலும் நம்ம சந்ததியாவது வந்து அதை அனுபவிக்கணும். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, ஈசா நர்சரி. எல்லா ஒரு மாவட்டத்துலேயும், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலேயும் அந்த இருக்குது. அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றுமே இல்லை. அவங்க இப்போ நான் வச்சு மொத்தமே வந்து ஒரு 15 நாள் ஆகுது அந்த கன்று வச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் துளிர் விட்டுச்சு பாருங்கள், துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கரெக்டாக 15 நாள் ஆகுது நான் வச்சு. இன்றைக்கி 16வது நாள். அந்த ஈசா நர்சரியில் தான் நான் கால் பண்ணி கேட்டேன். இப்போது கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மழை தண்ணி நிற்குமா இடத்துலன்னு கேட்டாங்க. மழை காலத்தில் ஒரு 1/2 அடி தண்ணி நிற்குங்க. எவ்வளோ நாளைக்குண்ணே? அது இருக்குங்க 10-20 நாளைக்கு நிற்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து மகோகனியை தவிர வேறு எதுவும் வைக்க முடியாதுங்கன்ட்டாங்க. எனக்கு அது தெரியல மகோகனினா என்ன அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்போ கூட என்ன சொன்னாங்க, அவங்க வந்து பார்ப்போம், நாங்கள் வந்து இடத்த வந்து பார்ப்போம், பார்த்த பிறகு தான் நாங்கள் சொல்லுவோம், முடிவு பண்ணுவோம். அப்புறம் அவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு இதில் வந்து வைக்கலாம், இந்த சைஸுக்கு வைங்கன்ட்டு அவங்க தான் வந்து அதில் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கையிலே போய்ட்டு அந்த கன்று வந்து ஒரு கன்று வந்து 3 ரூபா விலையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து வச்சு நடவு பண்ணிட்ட பிறகும் ஒரு தடவை வந்து கண்காணிச்சிட்டு போனாங்க. அதில் வந்து வைக்கும்போது ஒரு நான் கேட்டேன், ஏதாவது அதில் மூலிகை இது உரம் எதனா போடணுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, உரம்லாம் தேவையில்லை, நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிங்கன்னாங்க. என்னதுன்னு கேட்டால், வேம்னு ஒரு கலவை வருது, வேம், விஏஎம், வேம். அதை வந்து ஒரு 40 கிராம் 50 கிராமுக்கு ஒரு குழியிலையும் நீங்கள் அதை செடி நடவு பண்ணும்போதே போட்டுருந்தாங்க. நான் அதை வாங்கி அதே மாதிரி போட்டதுனால வேர் வந்து அது ஆழமாக சீக்கிரம் வேர் பிடிக்கிறதுக்காக தான் அது வேமோட வேலையே வந்து. ஆனால் இந்த செடிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த செடிக்கு வேணால் போடலாம். நெல் பயிருக்கு போட்டால் கூட அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நெல் வெளியே வரும். வேர் உள்ளே நல்லா இறங்க வெளியில் வந்து நெல் வெளியில் தரமாக வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வாழை மரத்துலேருந்து எல்லாத்துக்குமே அது போடலாம். விஏஎம், வேம். அது வந்து அவ்வளோ நல்ல ஒரு பலன். இல்லை மருந்து இது இந்த உரம் மருந்து கடை இல்லையா, விவசாய மருந்து கடை, அந்த கடைகளில் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். அது ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கலாம். இப்போ அது போட்டதுனால அதனால தான் இப்போ இவ்வளோ குயிக்காக வந்து எனக்கு வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துலலாம் டக்குன்னு வருமானு பயத்துக்கு தான் இருந்தேன். இவ்வளோ குயிக்காக 15 நாளில் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது எங்களுக்கு என்னென்னா, இப்போது இது வந்து ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணால் போதும். மொத்தம் எத்தனை? மொத்தம் 65 வச்சுருக்கேன். ஓகே. இது வந்து ஒரு வருஷம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு வளர்ந்துட்டு, அதை வந்து நம்ம வளர அதுக்கு வந்து கட் பண்ணி அந்த கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்ம தண்ணியும் ஊற்ற தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அதுவே வந்து அதை காப்பாற்றின்னு போயிடும். ஸோ மற்றபடி பார்த்தா கூட அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் நம்ம அதில் கஷ்டம்லாம் இல்லை, இப்போ பராமரிக்கணும், கண்காணிக்கணும், அவ்வளோதான். கஷ்டம் இல்லை, பராமரிச்சுட்டு கண்காணிச்சுட்டு இருந்தோம்னாலே அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதனுடைய குரோத்து வந்துடும், நமக்கு ஃப்யூச்சர் வந்துடும். அது வந்தோமா அதில் ஒரு சந்தோஷமாக ஃபேமிலியோட கூட வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டேப் பார்த்துக்க, இங்கேருந்து டைவர்ட் பண்ணி இது சொட்டுன்னு இருக்குது, க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ். இது வந்து போன வருஷம் வச்ச செவ்வாழை, அது வளருமானே போயிடுச்சு இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. இங்கே இங்கே பக்கத்தில் இருக்க நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். அது ஒன்று. இது வந்து செவ்வாழை, இது வந்து சப்போட்டா. இதில் வந்து இது பக்கத்தில் வந்து கொருக்காப்புளி. இப்போ வந்து நான் நாகமரம், நாவல் பழம், அது வாங்கியிருக்கேன். இது ஒன்று வச்சுருக்கேன் இப்போ தான். இது வந்து எலுமிச்சை வச்சுருக்கேன். இந்த குழியிலலாம் வந்து நான் வந்து தென்னை மரத்துக்காக குழி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்ல தரமான கன்று வந்து வரல இப்போ சப்ளை, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பலாமரம் அது.
இதுவும் 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் வளர்ச்சியே வர ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த வேம் போட்டிருக்கிறேன் இப்போ இதுக்கெலாம், அந்த வேர் பிடிக்கிறதுக்காக. அதனால் கொஞ்சம் உயிர் சத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து சாதா கன்று தான். எங்கள் அம்மா வீட்டில் இருந்து காய் மரம், வாழைக்காய் மரம். அது இது ஒரு கன்று சின்னதாக வச்சேன். இதுவும் அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மருதாணி. இது வந்து மருதாணி. இதெல்லாம் வச்சிங்களா இல்லை தானா? இது வளர்ந்தது இல்லை, வச்சது தான். வச்சு நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. வளர்ந்துட்ட பிறகு போன வருஷம் மழையில் எல்லாம் இது போகும்போது இது பாதிக்கலை. நானே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொளுத்தும் போது இது முள்ளா? முள் கிடையாது. இது வந்து சீத்தா மரம். இது சீத்தா. அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, பொமக்ரேனட், என்னது தமிழில்? மாதுளை இதோ வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த சுற்றி இந்த இது இப்போ வச்சிங்களா? இப்போ தான் வச்சேன். இந்த ரிங்கு எதுக்காகனா, இந்த கோழிங்க கொத்தும், அந்த குருவிங்க கூட வந்து அது துளிர் இருந்தால் கொத்தும் இல்லைங்களா. அது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா தேவையில்லை, அதான் சும்மா சின்னதாக வச்சுருக்கேன். இன்னும் வளரும்போது இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஆக்கலான்னு பார்த்துருக்கேன். இது பாதாம் மரம். இதெல்லாம் வந்து போன வருஷம் மழையிலே போயிடுச்சுன்னு பார்த்தேன். அது சாஞ்சி அப்படியே வளருது. அதை விட்டுட்டேன் அப்படியே, சரி வளரட்டும்னு. அந்த ஆடுலாம் நல்லா சாப்பிடுது அந்த இலையை, சரி அதனால் விட்டுருது. அது இப்போ முட்டை அடையில் இந்த முட்டையை அது கூட சேர்த்து வச்சிட்டோம்னா அவர் போய் உட்காந்துருவார். இல்லை இப்போ உட்காராது, அதுக்கு நேரம் ஆகணும். இதுதான் எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மனசுக்கு ஆறுதலான ஒரு சந்தோஷமான விஷயம். நான் போயிட்டு இங்கே வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தனால ரிலாக்ஸாக இருப்பேன். இது ரொட்டீனாக எனக்கு நடந்திருக்கு. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.